Elements of planning. Elements of planning. We have two elements of planning. First one is preliminary engagement activities. Second one is planning activities. Under preliminary engagement activities, we have 3 points. Under planning activities, we have 2 points. Now first, let's see what is preliminary engagement activity. Preliminary engagement activities. In my last video, I have told that planning should be done prior to everything, right? It should be prior for everything. But before doing planning, we have to do preliminary engagement activities. What is this preliminary engagement activities? Means before planning, we have to do it. I told we have 3 points in preliminary engagement activities. In that first point is performing procedures regarding the continuous and acceptance of client relationship. Second point is ethical requirements. Evaluating compliance with ethical requirements, including independence. Third point is establishing understanding of terms of engagement. So first point is, recall the points with me. First point is continuous and acceptance of client relationship. Second point is evaluating compliance with ethical requirements. Third point is understanding the terms of engagement. First point, what is this? Performing procedures regarding the continuous and acceptance of client relationship. If it is a old auditor வந்து old ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க ஒரு auditor கண்டினியூ பண்ணாம வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்றப்போ he had to do some procedures that he should check பண்ணணும். அந்த மேனேஜர் கீ மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் ஓனர்ஸ்லாம் ஹானஸ்டா இருக்காங்களா அப்படின்ட்டு ஹானஸ்ட் அப்படின்றதுக்கு இங்க வந்து இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணணும். she should check, auditor should check the integrity of management and principal owners. அவங்கலாம் ஹானஸ்டா இருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ஆடிட்ல நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் அவங்கலாம் கரெக்டா இருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணாம வேண்டாமா அப்படின்ட்டு டிசைட் பண்ணணும். அதுவே நியூ ஆடிட் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா செக் பண்ணணும் அப்படின்னா ஓல்டு ஆடிட்டர் இருக்கா இல்லையா, ஓல்டு அப்படின்னு சொல்றது பதிலாக இங்க வந்து ப்ரெடிசஸர் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லணும். he should check with the predecessor auditor. ஓல்டு ஆடிட்டர் வந்து ப்ரெடிசஸர் ஆடிட்டர் கிட்ட பேசி செக் பண்ணணும். அவங்க ஓகே தான், கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறாங்களா, இன்டெகிரிட்டியோட இருக்காங்களா அப்படின்ட்டு ப்ரெடிசஸ் ஆடிட்டர் கிட்ட கரண்ட் ஆடிட் நியூ ஆடிட்டர் வந்து பேசி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும். தட் இஸ் வாட் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ். செகண்ட் பாயிண்ட், பி பாயிண்ட் என்னது? எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ். இண்டிபெண்டா ஆடிட்டர் இருக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். இண்டிபெண்டா இருக்க முடியுமா ஆடிட்டர் அப்படின்னு செக் பண்ணணும். இண்டிபெண்டன்ட் அப்படின்னா ஆடிட்டரோட ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் வந்து யாரோட ஒரு ப்ரெஷர் இல்லாம அவருக்கு தோன்றதை சொல்ல முடியுதா அப்படின்னு செக் பண்ணணும். அவரோட ஜட்மெண்ட் வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம இருக்கா. ஆடிட்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அந்த கம்பெனியோட என்டிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ஆடிட்டர் எந்த ஒரு ப்ரெஷரும் போடாம அவர் இண்டிபெண்டா இருக்காரா அப்படின்ட்டு பார்த்துக்கணும். தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். Independence means that the judgment of a person is not subordinate to the wishes of direction of another person who might have engaged him. ஆடிட்டர் எப்பயுமே அலர்ட்டா இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும், யாரோட ப்ரெஷரும் இல்லாம அவங்க ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் சொல்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கணும். அப்படி இருக்க முடியுமா பாத்துக்கணும். சப்போஸ் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்கு ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஆடிட்டை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து TCWG சார்ஜ் வித் கவர்னன்ஸ் அப்படின்ற பீப்பிள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ரிஸ்க்கை வந்து ஒரு அக்செப்டபிள் லெவலுக்கு கீழே எடுத்துட்டு வர முடியுதான்னு பார்க்கணும். அப்படி எடுத்துட்டு வர முடியலன்னா வித்ரா பண்ணிடணும். அது வித்ரா பண்றதுக்கு அலோட் இருக்கா அப்படின்னு பார்த்து வித்ரா கூட பண்ணலாம். தட் இஸ் வாட் இஸ் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் இஸ் establishing understanding of terms of engagement, right? Understanding of terms of engagement. இந்த பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆடிட்டர் வந்து ஒரு ஆடிட்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆடிட்டர் should give an engagement letter to the entity. In that letter he should mention about his work duration, எல்லா ரூல்ஸ் பத்தியும் அதுல அந்த ஆடிட்டர் போட்டுக்கணும். அதுதான் in the letter where both the entity and the auditor comes to an understanding. It is in the interest of both the entity and the auditor that the auditor sends an audit engagement letter before the commencement of the audit to help avoid misunderstanding. இந்த லெட்டர் எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம இருக்கிறதுக்கு. ஆடிட்டரோட வந்து பேமெண்ட் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் சொல்றாங்க, அவங்க வந்து சர்டன் கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா இல்ல இந்த லெட்டர்ல எதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த engagement letter வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஆடிட்டர் தான் கொடுக்கணும். Auditor should give before the commencement of audit to the organization or the management entity. It ensures that there is no confusion with the client regarding the terms of engagement. Okay, this is what the preliminary engagement activity. It is one of the elements of planning. Okay, elements of planning. இதுல வந்து 3 points இருக்கு. First point என்னது? Continuous and acceptance of client relationship, and then evaluating compliance with ethical requirements, including independence. Third point is establishing understanding of terms of engagement. ஒரு understanding letter, ஒரு engagement letter auditor கொடுத்து engage ஒரு understanding misunderstanding வராம இருக்கிறதுக்காக ஒரு letter கொடுக்கணும். That's all. This is preliminary engagement activity. Next one is planning activity. Under planning activity we have 2 points. Under preliminary engagement activity we were having 3 points.